ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என் பேரு கார்த்திக். மறுபடியும் உங்கள டெஸ்ட் தமிழா சேனல்ல சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது, எப்படி நம்ம ஒரு ஏஐ அப்ளிகேஷன டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான். முக்கியமா ஏஐ அப்ளிகேஷன்ல இருக்க எம்சிபி சர்வர எப்படி டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான். ஸோ எம்சிபி சர்வர் அதர்வைஸ் கால்ட் அஸ் மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இப்போ ஃபேமஸா ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்கலாம் உங்க கம்பெனில இந்த எம்சிபி சர்வர பிளேரைட் எம்சிபி சர்வர் இல்ல இந்த அட்லாசியன்ல இருக்கிற ஜீரா எம்சிபி சர்வர், கான்ஃபிடென்ட் எம்சிபி சர்வர், கிட்டப் எம்சிபி சர்வர் இந்த மாதிரி நிறைய எம்சிபி சர்வர் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ சில கம்பெனிஸ்ல இந்த எம்சிபி சர்வர ஆல்ரெடி அவங்க பில்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி டிப்ளாயும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி எம்சிபி சர்வர இந்த ஏஐ அப்ளிகேஷன்ல எப்படி நம்ம டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இந்த எம்சிபி சர்வர் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷனோடைய ஆர்க்கிடெக்சர். ஸோ இந்த அப்ளிகேஷன்ல ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, அப்புறம் ஒரு பேக் எண்ட் இருக்கு, அப்புறம் ஒரு ரேக் பைப்லைன், ஒரு எம்சிபி சர்வர் இருக்கு. ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் யூசுவலா இருக்கிற காம்போனன்ட் தான் ஒரு அப்ளிகேஷன்ல. பட் இந்த பேக் எண்ட்ல ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ஒரு ரேக் பைப்லைனும் எக்ஸ்ட்ராவா சேர்ந்திருக்கு. ஸோ இந்த ரேக் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெட்ரீவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன் அப்படின்றது. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் சேனல்ல பேசியிருந்தோம். அந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா ரேக் பைப்லைன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நீங்க எப்படி இப்போ உங்களுடைய SQL சர்வர் டேட்டா பேஸ்ல நீங்க வந்து நார்மலா ஒரு query வச்சு சர்ச் பண்ணுவீங்களோ, ரேக் பைப்லைன்ல வெக்டார் டேட்டா ஸ்டோர்ஸா டேட்டா சேவ் ஆயிருக்கும். அதாவது நீங்க இப்போ உங்களுடைய இங்கிலீஷ் டெக்ஸ்ட்லயே நீங்க வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நீங்க இங்கிலீஷ்ல நீங்க சொன்னீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா இந்த ரேக் பைப்லைன், வெக்டார் டேட்டா ஸ்டோர்ஸ், சிமான்டிக் சர்ச் எனக்கூடிய எல்லா ஐட்டம்ஸையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு டேட்டாவை இங்கிலீஷ் டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு வரும். ஸோ அதான் இந்த ரேக் பைப்லைன் சிம்பிளா சொல்லப்போனா. பட் அது இன்னும் டீப்பா சொல்லலாம். பட் அதை பத்தி நான் இப்போ சொல்ல விரும்பல. பட் ரேக் பைப்லைன்னா அதான் அப்படின்றது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எம்சிபி சர்வர். ஸோ எம்சிபி சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்க அப்ளிகேஷனை நீங்க ஆக்சுவலா டைரக்டா இன்ட்ராக்ட் பண்ணி உங்க அப்ளிகேஷனோட யூஐ இன்ட்ராக்ட் பண்ணி நீங்க வந்து கொஸ்டின்ஸ் நீங்க கேட்ட ஆன்சர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். பட் எம்சிபி சர்வரை யூஸ் பண்ணி நீங்க கிளாட் டெஸ்க்டாப்லயோ, விஎஸ் கோட்லயோ, இல்ல கர்சர்லயோ, இல்ல கிளாட் கோட்லயோ நீங்க வந்து அந்த அப்ளிகேஷன் நீங்க கனெக்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷனோட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஏபிஐல எப்படி நீங்க இன்ட்ராக்ட் பண்றீங்களோ, அதே மாதிரி நீங்க எம்சிபி சர்வர்லயும் பண்ணலாம். அதே ஐடியா தான். ஏபிஐல இருக்கிற அதே ஐடியா தான். பட் எம்சிபி சர்வர் இன்னும் கொஞ்சம் அமேசிங்கா இருக்கும். ஏன்னா, அதை யூஸ் பண்றதுக்கு, அதை வொர்க் பண்றதுக்கு உங்களுக்கு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து கண்டிப்பா தேவை. ஸோ இதை பத்தி நான் குயிக்கா ஒரு டெமோ காமிக்கிறேன். அது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இது எப்படி வொர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். நான் சொல்லிட்டு இருக்க ஏஐ அப்ளிகேஷன் வந்து இதுதான். இந்த ஃப்ரண்ட் எண்ட், அப்புறம் பேக் எண்ட், அதுக்கப்புறம் இந்த ராக், அப்புறம் வந்து அதோடைய எம்சிபி சர்வர் எல்லாமே இந்த அப்ளிகேஷன்ல தான் ஆக்சுவலா இருக்கு. இந்த அப்ளிகேஷன் ஆக்சுவலா என்னுடைய யூடமி கோர்ஸ்ல எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் ஆஃப் சாட்பாட்ஸ், ஏஐ ஏஜென்ட்ஸ், ராக், எம்சிபி சர்வர் வித் டீப் எவால் அப்படின்ற கோர்ஸ்ல தான் நான் ஆக்சுவலா கவர் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸ்ல ஆக்சுவலா நான் வந்து எல்லாமே ஃபுல்லா எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்றதையும் கவர் பண்ணியிருப்பேன். எப்படி நீங்க வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை வந்து யூஸ் பண்ணி ஒரு சாட்பாட்டை டெஸ்ட் பண்றது, அதே மாதிரி ராக் அப்ளிகேஷன் எப்படி டெஸ்ட் பண்றது, அதே மாதிரி எம்சிபி சர்வரை எப்படி டெஸ்ட் பண்றதுன்றது எல்லாத்தையும் நான் இதில் சொல்லியிருப்பேன். ஸோ அதே பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலா இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஆக்சுவலா அந்த என்டையர் கோர்ஸோடைய ஒரு சிம்பிள் பார்ட்டோடைய ஒரு க்ரக்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இதை எப்படி டெஸ்ட் பண்ண போறோன்றதையும் உங்களுக்கு கிளியரா இதில் புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா இந்த ப்ராடக்ட்டோடைய ரிலேட்டட் ஐட்டம்ஸும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த ரிலேட்டட் ஐட்டம்ஸ் வருது பார்த்தீங்கன்னா ஏஐலேருந்து தான் வருது. அந்த ஏஐ அப்படின்னு அந்த மாடல் நான் எங்கே ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுவும் என்னோட லோக்கல் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஓலாமால தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கிளவுட்லாம் போய் கனெக்ட் பண்ணி அந்த டீட்டெயிலாம் எடுத்து வர்றது கிடையாது. எல்லாமே என்னோட மிஷினில் இருக்கிற மாடலில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் நான் இந்த ஓலாமா இப்போ குயிட் பண்ணிட்டு நான் இப்போ இந்த அப்ளிகேஷனை இப்போ ஆக்சஸ் பண்ணேன்னா அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். பட் அதோடைய ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு வராது. பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா அது ஆக்சுவலாக ஓலாமா அங்கே ரன் ஆகாதனால பேக் எண்டில் வந்து அதோடைய இன்ஃபர்மேஷன்லாம் அதை எடுத்துகிட்டு வர தெரியாது. ஸோ இப்போ நான் மறுபடியும் நான் ஓலாமா இப்போ ரன் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். மறுபடியும் இப்போ இந்த ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனுடைய யூ மைட் ஆல்சோ லைக் இட் வரும். ஏன்னா அது சிமான்டிக் சர்ச்லேருந்து உங்களுக்கு வர்ற இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனில் இன்னொரு முக்கியமான கம்போனன்ட் அப்படின்றது இந்த சாட்பாட் எனக்கூடிய இந்த ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த சாட்பாட் ரொம்ப இன்டெலிஜென்ட். அதாவது இப்போ உங்கள் ப்ராடக்ட்டில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் நீங்கள் சாட்பாட்லேயே நீங்கள் கேட்கலாம். உதாரணத்துக்கு கேன் யூ ஷோ மீ ஆல் தி ஹையஸ்ட் ரேட்டட் ரன்னிங் ஷூஸ் யூ ஹேவ் அப்படி கேட்டு நான் இப்போ என்டர் பண்ணேன் அப்படின்னா இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த சாட்பாட் என்னுடைய ராக் சிஸ்டம் அதே மாதிரி சிமான்டிக் சர்ச் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னுடைய எல்லா ப்ராடக்ட்டையும் உங்களுக்கு கொண்டு வருது பாருங்கள். ஹையஸ்ட் ரேட்டட் ரன்னிங் ஷூஸையும் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காமிக்குது. ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் இங்கே வரதுக்கு காரணம் வந்து இந்த சாட்பாட்டுக்கு வந்து எப்படி இந்த அப்ளிகேஷனை இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் திஸ் அப்ளிகேஷன் நம்ம இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாமல் ஒருவேளை கிளாட் டெஸ்க்டாப்லேயோ இல்லைனா ஒரு கர்சர்லேயோ இல்லை விசுவல் ஸ்டுடியோ கோட்லேயோ நம்மளுடைய அப்ளிகேஷனோட டீட்டெயிலாம் தெரியணும், அதே மாதிரி யூஸ் பண்ணணும், அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா
எம்சிபி சர்வர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எம்சிபி சர்வருடைய எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளேரைட் எம்சிபி சர்வர். ஸோ அத நெறைய தடவ நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா. ஸோ பிளேரைட் எம்சிபி சர்வர்ன்னு Googleல நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட்டோட பிளேரைட் எம்சிபி சர்வர் வந்து உங்களுக்கு வரும். இல்லன்னா நான் டெவலப் பண்ண இந்த எக்ஸிட் ஆட்டோமேஷன் பிளேரைட் எம்சிபி சர்வர் கூட வரும். இந்த பிளேரைட் எம்சிபி சர்வர் கூட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தான். இத நான் பில்ட் பண்றப்போ இந்த எம்சிபி சர்வர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்ப தான் நான் இத பில்ட் பண்ணியிருந்தேன். அப்போ இந்த எம்சிபி சர்வர் வந்து எப்படி நீங்க யூஸ் பண்ணி, நீங்க ஒரு அப்ளிகேஷன் எப்படி டெஸ்ட் பண்றது, அப்புறம் வந்து இத யூஸ் பண்ணி நீங்க எப்படி கிளாட்லயோ, இல்ல விசுவல் ஸ்டுடியோ கோட்லயோ நீங்க ஆக்சஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் இத பத்தி நான் பேசியிருப்பேன். இந்த ஆக்சுவல் ரெபாசிட்டரில. ஸோ இதே மாதிரி இப்போ உங்க கம்பெனில ஒரு எம்சிபி சர்வர் இந்த அப்ளிகேஷனுக்கு பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அத நீங்க ஆக்சுவலா யூஸ் பண்ணி கிளாட் டெஸ்க்டாப்ல நீங்க யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்ப நான் கிளாட் டெஸ்க்டாப்ல இங்க இருக்கேன். இந்த கிளாட் டெஸ்க்டாப்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கனெக்டர்ஸ்க்கு போனீங்கன்னா, இந்த காமர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு பாருங்க. இந்த கனெக்டார வந்து வேற ஒண்ணும் கிடையாது. இந்த அப்ளிகேஷனோட எம்சிபி சர்வர் நான் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் கிளாட் டெஸ்க்டாப்ல போயிட்டு செட்டிங்ஸ் போனேன் அப்படின்னா, கனெக்டார்ஸ், கஸ்டமைஸ் அது உள்ள போனேன் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த காமர்ஸ்ன்னு இருக்கு. இந்த காமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லா டூல்ஸும் நான் பில்ட் பண்ண இந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற இதே டூல்ஸ் தான். ஸோ அதான் இங்க காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்ப இந்த மாதிரி ஒரு டூல் இருக்கு அப்படின்னா, இங்க போய் நீங்க இங்க இருக்க இந்த கொஸ்டின் கேட்டீங்க இல்லையா? அதே கொஸ்டின் நீங்க இங்கேயும் கேட்கலாம். உதாரணத்துக்கு அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப ரன் பண்றேன் அப்படின்னா, உடனே இப்ப கிளாட் வந்து Googleல போய் சர்ச் பண்ணி டேட்டா கொண்டு வராது. ஆக்சுவலா உங்க அப்ளிகேஷன்ல இருக்கிற எம்சிபி சர்வர இன்வோக் பண்ணி, ஃபைண்ட் டூல்ஸ கால் பண்ணி, அப்புறம் சர்ச் ப்ராடக்ட்டையும், டூலையும் கால் பண்ணி டேட்டாவ உங்களுக்கு கொண்டு வருது பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட இங்க இருக்கிற அதே டேட்டா தான். இங்க பாருங்க ஏரோஸ்ட்ரைட் ப்ரோ, அப்புறம் டெராடெக் எக்ஸ்டி ட்ரையல் இந்த ஷூஸ் தான் அத கொண்டு வரணும் ஆக்சுவலா. இங்க பாருங்க அதுவே டிசைன் பண்ணுது. இதெல்லாம் வந்து நான் கோடிங் எழுதுனது கிடையாது. இது ஆக்சுவலா வந்து கிளாட் டெஸ்க்டாப்பே உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சும்மா அப்படியே ரெண்டர்லாம் பண்ணுது. உங்களுக்கு இந்த யூஐல ரெண்டர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, டெராடெக் எக்ஸ்டி ட்ரையல் ரன்னிங் ஷூஸ் தான் ரொம்ப ஹையர் ரேட்டட் ஷூ சொல்லி காமிச்சிருச்சு. அப்புறம் இந்த ஏரோஸ்ட்ரைட் ப்ரோ ரன்னிங் ஷூஸ். இந்த 2மே ஆக்சுவலா என்னோட அப்ளிகேஷன் வந்து டேட்டாபேஸ்லேருந்து இது எம்சிபி சர்வர் வந்து உனக்கு கொண்டு வந்து காமிக்குது இங்க. அதே மாதிரி இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். உதாரணத்துக்கு, கேன் யூ ஆட் மீ திஸ் ரன்னிங் ஷூஸ் இன் மை கார்ட்? ஸோ இப்ப நான் கார்ட்ல ஆட் பண்ண சொல்றேன் அப்படின்னா, என்னோட செக் அவுட்டுக்காக நான் இப்ப ஆட் பண்ண போறேன். ஸோ இப்ப நான் வந்து பண்ணேன் அப்படின்னா, உடனே இது என்ன பண்ணும்னா, உடனே ஒரு இன்டென்ட் வந்து கேட்கும். என்ன சைஸ்ல உங்களுக்கு வந்து இந்த ஷூ வேணும்? என்ன கலர்ல உங்களுக்கு வந்து இந்த ஷூ வேணும்? அப்படின்றத கேட்கும். இங்க பார்த்தீங்களா? இந்த டெராடெக் ரன்னிங் ஷூஸ்ன்னு வருது. என்ன சைஸ்ல உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்குது. அதே மாரி என்ன கலர்ல வேணும்னு கேட்குது. அமேசிங் இல்லையா? இது எல்லாமே உங்களுக்கு இந்த எம்சிபி சர்வர் நீங்க கரெக்ட்டா நீங்க எழுதியிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். இல்லாட்டினா அது கண்டிப்பா உங்களுக்கு வராது. ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஷூ வந்து உங்களுக்கு கார்ட்ல வந்து ஆட் பண்ணி விட்டுருச்சு. இப்ப நான் போயிட்டு, கேன் யூ ஷோ மீ த ஷூஸ் தட் யூ ஹேவ் இன் த கார்ட்? அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, இப்ப இந்த 2 ஷூஸையும் அது ஆக்சுவலா கார்ட்ல ஆட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இப்போ அது கெட் கார்ட் அப்படின்ற இன்னொரு டூல அத கால் பண்ணி, அது எம்சிபி சர்வர் டூல உங்களுக்கு கால் பண்ணி, அந்த இங்க பாருங்க கெட் கார்ட்ன்னு சொல்லி ஒரு டூல் ஒண்ணு இன்வோக் பண்ணுது. ஸோ அந்த டூல கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ஷூஸ் இருக்கு நம்ம கார்ட்ல அப்படின்னு சொல்லி காமிச்சு, இந்த பாருங்க எல்லா ஷூஸையும் அத காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே ஆக்சுவலா நீங்க அப்ளிகேஷனையே நீங்க யூஸ் பண்ணாம, உங்களுடைய எம்சிபி சர்வர யூஸ் பண்ணி நீங்க ஆக்சுவலா ஆக்சஸ் பண்றீங்க வித்தின் திஸ் கிளாட் டெஸ்க்டாப். இது ஏன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, இனி வரப்போற காலங்கள்ல நீங்க ஆக்சுவலா அப்ளிகேஷன டைரக்ட்டா நீங்க இன்டராக்ட் பண்ண மாட்டீங்க. உதாரணத்துக்கு இப்ப இந்த Apple, iPhoneலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மெயில் பாக்ஸ்லாம் நீங்க ஓப்பன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இப்ப டைரக்ட்டா நீங்க வந்து Siriல போயிட்டு, கேன் யூ ஷோ மீ த ரீசென்ட் மெசேஜ் கேம் ஃப்ரம் ஜான் ஆப்ரஹாம் ஆர் வாட்டெவர் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே போயிட்டு மெயில்ல போயி அந்த ஜான் ஆப்ரஹாம் எனக்கூடிய பெர்சன் சென்ட் பண்ண இமெயில உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி கொண்டு வரும். அதெல்லாம் எப்படி ஆகுது அப்படின்னா, வித்தவுட் யூசிங் தட் அப்ளிகேஷன் நீங்க டைரக்ட்டா ஒரு கொஸ்டின் கேட்டு, அந்த அப்ளிகேஷன ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏஐ யூஸ் பண்ணி, பின்னாடி இருக்கிற சில விஷயங்கள்லாம் ரன் ஆயி, அந்த விஷயம் அப்படின்றது இந்த மாரி எம்சிபி சர்வர், ஏஜெனடிக் டூல்ஸ் இதெல்லாம் ரன் ஆயி, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ டைரக்ட்டா உங்களுக்கு வந்து யூஐல ரெண்டர் பண்ணுது. அதுக்கான ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் இந்த எம்சிபி சர்வர். இதுவும் ஒன் ஆஃப் த டூல்ஸ் டூ இன்வோக் தி ஆக்சுவல் சிஸ்டம் ஆஃப் தி அப்ளிகேஷன் வித் த பவர் ஆஃப் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இங்க பார்த்தீங்கன்னா, சூப்பரா அது காமிச்சிருச்சு எல்லாமே. ஸோ இந்த மாரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க Amazon.com வெப்சைட்லாம் போணுன்ற அவசியமே கிடையாது. டைரக்ட்டா உங்க ஃபோன்லயே நீங்க வந்து எனக்கு இந்த ஐட்டம் வேணும், இந்த கலர்ல வேணும், இந்த ஹையஸ்ட் ரேட்டட் ஐட்டம் எடுத்து குடுன்னு சொல்லி நீங்க ஃபோன்ல சொன்னீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த டூல் உங்களுக்கு ஏஜெனடிக் ஏஐ வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வரும். பட்
இந்த மாரி அப்ளிகேஷன நம்ம முதல்ல எப்படி டெஸ்ட் பண்ண போறோம்? அதாவது செலினியம், பிளேரைட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோடிங் எழுதணும். ரெண்டர் பண்ணோம், டெஸ்ட் பண்ணோம். ஓகே. சூப்பரா முடிஞ்சிருச்சு. லொகேட்டர் ஃபைண்ட் பண்ணோம். டேட்டா ட்ரிவன் டெஸ்டிங்கா பண்ணோம். எல்லாம் சூப்பரு. பட் இந்த மாதிரி எம்சிபி சர்வர்லாம் எப்படிதாங்க நம்ம டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நம்ம இந்த கோர்ஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோல அத நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லப் போறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதான் இந்த டெஸ்ட் mcp.py அப்படின்னக்கூடிய டெஸ்ட்டு. இதில பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டீப் எவால்ல நெறைய மெட்ரிசஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து எம்சிபி சர்வர டெஸ்ட் பண்ணலாம், சாட்பாட் டெஸ்ட் பண்ணலாம், ராக டெஸ்ட் பண்ணலாம், பயாஸ் டெஸ்ட் பண்ணலாம், டாக்ஸிசிட்டி ஆஃப் த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் டெஸ்ட் பண்ணலாம். அதே மாரி கரெக்ட்டான டூல் காலிங்ஸ்லாம் பண்ணுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம். அதே மாரி ராக் வந்து கரெக்ட்டா வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணலாம். அதே மாரி ஏஜெனடிக் ஏஐ கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணலாம். இது எல்லாமே நீங்க டெஸ்ட் பண்ணலாம். அதுல ஒன் ஆஃப் த வொர்க் வந்து இந்த எம்சிபி சர்வர் கூட தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நான் என்னன்னா, இப்ப அந்த கிளாட் டெஸ்க்டாப்ல ஒரு கான்வர்சேஷனா குடுத்தேனோ, அது எல்லா கான்வர்சேஷனும் இந்த டெஸ்ட்ல ஆக்சுவலா உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ஏஜென்ட்ட கால் பண்ணி, நான் வந்து ஒரு கான்வர்சேஷனல் டெஸ்ட் கேஸஸா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கான்வர்சேஷனல் டெஸ்ட் கேஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து ஆக்சுவலா டீப் எவால் எனக்கூடிய லைப்ரரில இருக்குது. ஸோ அதில நான் எல்லாமே இங்க டர்ன்ஸ்லாம் குடுத்து முடிச்சுட்டேன் அப்படின்னா, அத யூசர் கேட்கிறதும், அசிஸ்டன்ட் ரிப்ளை பண்றதும், அதே மாரி யூசர் கேட்கிறதும், அசிஸ்டன்ட்ஸ் ரிப்ளை பண்றதும் அப்படின்ற மாரி நான் ஒரு ஒரு டெஸ்ட் கேஸ டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இப்ப இந்த அசிஸ்டன்ட் அப்படின்றது யாருன்னா, இந்த ஏஐ ஏஜென்ட், அந்த ரன் ஏஜென்ட் அப்படின்றது. ஸோ இந்த ரன் ஏஜென்ட் அப்படின்றத நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். நீங்க எப்படி ஒரு எம்சி4 சர்வர ரன் பண்ண போறீங்க, கோட் வழியா. அதே மாரி எப்படி ஒரு சர்வர கிரியேட் பண்றீங்க, ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கனெக்ட் பண்றீங்கன்ற கோட் எல்லாமே இதுல இருக்கும். இத பத்திலாம் நான் இந்த கோர்ஸ்ல ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து மல்டி டர்ன் எம்சிபி யூஸ் மெட்ரிசஸ் நீங்க ரன் பண்ணீங்கன்னா, இது கரெக்ட்டா எப்படி ஒர்க் ஆகுது இல்லையான்றது நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப நான் அந்த டெஸ்ட்ட இப்ப ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெஸ்ட்ட ரன் பண்ண உடனே நான் PyTest ஃப்ரேம்வொர்க்ல இந்த கோட எழுதியிருக்கேன். அதே மாரி இந்த டெஸ்ட் ரன் பண்றது ஆக்சுவலா கம்ப்ளீட்டா லோக்கல்ல இருக்கிற ரன் பண்ற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான். நான் என்ன மாடல் யூஸ் பண்றேன் அப்படின்னா, QN 3.59 பில்லியன் பாராமீட்டர் மாடல். இங்க பாருங்க இதுதான் லோக்கல் மாடல். இதுல தான் அப்ளிகேஷனும் ரன் ஆயிட்டு இருக்கு இந்த மாடல்ல. அதே மாரி இதே லார்ஜ் லாங்குவேஜ் மாடல யூஸ் பண்ணி தான் நம்ம எவாலுவேஷனையும் பண்றோம். ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஆஸ் எ ஜட்ஜ் தான் வந்து ஆக்சுவலா இந்த அப்ளிகேஷன கம்ப்ளீட்டா டெஸ்ட்டும் பண்ண போகுது. ஸோ அந்த மெட்ரிக்ஸஸ் நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா? இந்த மல்டி டர்ன் எம்சிபி யூஸ் மெட்ரிக்ஸ். அதில பார்த்தீங்கன்னா, மாடல் வந்து ஜட்ஜா இருக்கும் பாருங்க. இந்த ஜட்ஜ் வேற யாரும் கிடையாது. நம்ம லோக்கல் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ இந்த ஜட்ஜ நீங்க பாஸ் பண்ணா தான் உங்களுக்கு வந்து இந்த இவாலுவேஷன் இந்த மெட்ரிக்ஸ் எவாலுவேஷன் பண்றப்போ, உங்களுக்கு இந்த டெஸ்ட் கேஸ் பிளஸ் இந்த மெட்ரிக்ஸ் அந்த மெட்ரிக்ஸ எவாலுவேட் பண்றதுக்கான லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஜட்ஜ் இது 3 பேருமே இதில இருந்து தான் உங்களுக்கு ஆக்சுவலா எவாலுவேஷன் பண்ணவே முடியும். இல்லாட்டினா பண்ணவே முடியாது. ஸோ ஹியூமன் எவாலுவேஷன் பண்றதுக்கும், ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலயே இந்த அவுட்புட் கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு எவாலுவேட் பண்றதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாரி அது ரொம்ப கரெக்ட்டாவும், அக்யூரேட்டாவும் இருக்கும். வித்தவுட் எனி ஹியூமன் இன்டர்வென்ஷன். இப்ப பார்த்தீங்கன்னா, எவாலுவேஷன் ஆயிருச்சு. நமக்கு ரிசல்ட்டும் வந்துருச்சு. இப்ப நான் அந்த எம்சிபி சர்வருடைய மல்டி டர்ன் எம்சிபி யூஸ் கான்வர்சேஷன்க்குள்ள போனேன்னா, இங்க பாருங்க. ஐ அம் லுக்கிங் ஃபார் அ ஹை குவாலிட்டி ரன்னிங் ஷூஸ்ன்னு சொல்லி நான் யூசரா இங்க கேட்கிறேன். உடனே அதோட அவுட்புட் செம்மையா இங்க வந்துருச்சு பாருங்க. அதே மாதிரி வருது. ஸோ நம்ம இங்கேயே டெஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலா அது கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்றது இந்த யூஐல நம்ம டெஸ்ட் பண்ணலாம். டீப் எவால் உடைய கான்ஃபிடென்ட் ஏஐ போர்ட்டல்ல. அதே மாரி இப்ப யூசர் கேட்கறது என்னன்னா, டெல் மீ அபவுட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரன்னிங் ஷூஸ் யூ ஃபவுண்ட் அப்படின்றத அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி காமிக்குது. அதுக்கப்புறம் ஆட் தட் ரன்னிங் ஷூஸ் டூ மை கார்ட்னோனே இந்த ஷூ எல்லாம் அது கார்ட்ல ஆட் பண்ணிருச்சு பாருங்க. ஏரோஸ்ட்ரைட் ப்ரோவும், டெராட்ரெக் எக்ஸ்டி ட்ரையல் ஷூ. அப்புறம் ஒரு ஆர்டரை கிரியேட் பண்ணி போட்டுருன்னு சொன்னோனே, அது செக் அவுட் பண்றதுக்கான ஆர்டரையும் கிரியேட் பண்ணிருச்சு. பார்த்தீங்களா? இது எல்லாமே ஆக்சுவலா ஒரு யூசரா நம்ம டெஸ்ட் பண்றது எப்படி பண்றோமோ, அதே மாதிரி நம்ம டெஸ்ட்ல இங்க எழுதிட்டோம். அத கரெக்ட்டா டூல்ஸ இன்வோக் பண்ணுதா இல்லையா? கரெக்ட்டான ரெஸ்பான்ஸ குடுக்குதா இல்லையா? அப்படின்றதையும் நம்ம இங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எவாலுவேஷன்ல பார்த்தீங்கன்னா, இது கரெக்ட்டான டூல்ஸ யுட்டிலைஸ் பண்ணியிருக்கா இல்லையா? அதே மாரி கரெக்ட்டான ப்ராடக்ட்ட வந்து ஆட் பண்ணியிருக்கா இல்லையான்றதையும் நம்ம டெஸ்ட் பண்ணிருவோம். அதே மாரி இந்த வெர்போஸ்ல இன்ஃபர்மேஷன்லயும் பார்த்தீங்கன்னா, அது கரெக்ட்டான டூல்ஸ் என்னென்ன இன்வோக் பண்ணியிருக்கா இல்லையா? அப்படின்றதையும் இதுல ஃபுல் டீல் உங்களுக்கு வந்துரும். இதுதாங்க நீங்க எம்சிபி சர்வரை எப்படி டெஸ்ட் பண்ணக்கூடியது அப்படின்றது தான். ஐ நோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்த்தோனே, "என்ன கார்த்திக் என்னமோ சொல்றீங்க, ஒண்ணுமே தெரியலையே! இந்த மாரிலாம் வந்து நம்ம செலினியம்லயோ, இல்ல பிளேரைட்லயோ நம்ம எழுதுனதே கிடையாதே கோட். இது நெறைய கோட் இருக்கும் போல இருக்கே!" அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. நீங்க செலினியம்லயும், பிளேரைட்லயும் எழுதுற கோட விட, இங்க ஆக்சுவலா நீங்க ரொம்ப கம்மியா தான் எழுதுவீங்க. ஏன்னா, முக்காவாசி ஹெவி லிஃப்டிங் வந்து இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஜட்ஜே உங்களுக்கு பார்த்துக்கும். ஸோ நீங்க எழுதக்கூடிய கோட் ரொம்ப ரொம்ப கம்மி. இங்க பாருங்க அந்த டெஸ்ட் இப்ப ரன் ஆச்சு. இந்த மொத்த டெஸ்ட்டுக்கான கோடே பார்த்தீங்கன்னா, இந்த கோட் இந்த 4 லைன் அப்புறம் டெஸ்ட் கேஸ டிசைன் பண்றது, அப்புறம் நீங்க எவாலுவேஷன் பண்றது. அவ்வளோதான். பட்
அஃப்கோர்ஸ் நீங்க ஜட்ஜ் இந்த ஃப்ரேம்வொர்க் மாரி நீங்க கான்ஃபிடன்ஸ்லாம் நீங்க எழுதுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க எழுதியே ஆகணும். கிட்டத்தட்ட நீங்க சிறுனிமைல எப்படி எழுதுவீங்களோ அதே மாரி தான். பட் அது ஒன்ஸ் நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா, டெஸ்ட் கேஸா ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த லொகேட்டர் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் டேட்டா ப்ராப்ளம் இதெல்லாம் உங்களுக்கு இங்க எதுவுமே வராது. ஸோ ஹோப் உங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு ஐடியா குடுத்துருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படி நீங்க MCP சர்வர டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது. இத பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, அந்த கோர்ஸ போய் பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் இந்த காமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு என்ன இன்னும் தெரிஞ்சுக்கணும், அந்த ஏஐ டெஸ்ட் பண்றது, சாட்பாட் எப்படி டெஸ்ட் பண்றது, ராக் எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்னு நெனைச்சீங்க அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷனையும் நான் சொல்லணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, காமெண்ட்ஸ்ல போடுங்க. அத பத்தி நம்ம பேசுவோம். மறுபடியும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.